வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கரமூர்த்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இங்கிலீஷ் பேச விருப்பமா? இது 30 days ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு. இன்னைக்கு டே 12 என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இன்டர்கேட்டிவ்ல 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ்ஸ், இன்னொன்று நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ். டே லெவலில் நேற்று என்ன பார்த்தோம்னா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். முதல் முறையாக அந்த வீடியோ யாரும் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போ இன்டர்கேட்டிவ்னா கேள்வி வாக்கியம். கேள்வி நம்ம எப்படி கேட்கறது அப்படிங்கிறது தான் இன்டர்கேட்டிவ் கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல டென்ஸை பார்த்துருவோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல உன்னை பார்த்தா தான் உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்கலாங்கிறது புரியும். நான் 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருக்கிறேன். நான் 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருக்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் இது. ஓகேங்களா? அது நெகட்டிவ்னா, நான் 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருக்கவில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? நான் 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருக்கிறேனா அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். நம்ம பார்க்க போற பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருக்கிறேனா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். நான் கொஸ்டின் மார்க் முக்கியம். நான் 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருக்கிறேனா அப்படிங்கிறது தான் கேள்வி வாக்கியம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல கேள்வி வாக்கியம். ஓகேவா? இப்போ எந்த ஒரு கேள்வி வாக்கியமாக இருந்தாலும் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பை தான் முன்னாடி கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே அப்படிங்கிறதுலாம் ஹேவ்ங்கிறத வரும். ஹேவ்ங்கிற ஆக்சிலரி வெர்பு வரும். ஹி, சி, இட், நேம்ஸ் ஏதாச்சும் ஒரு பேர் ஹேஸ்ங்கிற ஆக்சிலரி வெர்பு வரும். இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஹேவ். இந்த சப்ஜெக்ட்லாம் ஹேவ், இந்த சப்ஜெக்ட்ல ஹேஸ். அடுத்து பீன்ங்கிற ஆக்சிலரி வெர்பை கொண்டு வரணும். அடுத்து V1 வெர்பு கூட INC சேர்க்கணும். நல்லா புரிஞ்சுங்க. V1 வெர்பு அப்ப அந்த வெர்பு கூட தான் INC சேர்க்கணும். அதாவது பிரசன்ட் வெர்பு. ஓகேங்களா? இப்போ நம்ம சென்டென்ஸ் எப்படி மேக்கப் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஐன்னு வந்திருக்கு. ஐக்கு ஐ எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஐ நான் ஐங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஆக்சிலரி வெர்பு என்ன? ஹேவ்ங்கிற ஆக்சிலரி. இது கொஸ்டின்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹேவ்ங்கிற ஆக்சிலரி வெர்பை போட்டுக்கிறோம். ஹேவ். ஓகேங்களா? அடுத்து என்ன இங்க வந்திருக்கு? சப்ஜெக்ட். இந்த ஃபார்முலா பாருங்க. ஹேவ், ஹேஸ். ஹேவ்ங்கிறது ஐங்கிற சப்ஜெக்ட்னால ஹேவ் வந்திருக்கு. அடுத்து சப்ஜெக்ட் என்ன? ஐ. ஹேவ் ஐ. அடுத்து என்ன? ஒரு பீன் சேர்க்கணும். ஹேவ் ஐ பீன். அடுத்து என்ன? வெர்பு கூட பிரசன்ட் வெர்பு கூட V1 வெர்பு கூட ஐன்சி சேர்க்கணும். இங்க வெர்பு என்ன? டிவி பார்த்து கொண்டே இருக்கிறேன். பார்க்கிறதுக்கு என்ன? வாட்ச். ஓகேங்களா? வாட்ச். அப்ப V1 வெர்பு கூட ஐன்சி சேர்த்தா என்ன ஆகும்? வாட்சிங் ஆகும்.
I been watching TV. Have I been watching TV? 2 மணி நேரமாக. For 2 hours. கொஸ்டின் மார்க் முக்கியம். ஓகேங்களா? இதான் பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸோட சென்டென்ஸ். ஓகேங்களா? Have I been watching TV for 2 hours? இதுதான் பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். இதுல நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் பார்த்துருவோம் இப்போ உடனே. அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் சொல்றது. ஏன்னா அது பேர் தனியா பார்த்தா அது புரியாது. இப்போ நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் பார்ப்போம். நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹேவுங்கிற ஆக்சிலரி வெர்பை தான் கொண்டு வரணும் சப்ஜெக்ட் பிரகாரம். இங்க ஐங்கிறதுனால அதே ஹேவை கொண்டு வந்துடுறோம். இங்க நான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். நான் 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருக்கவில்லையா, அதுதான் நெகட்டிவ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ்ல நெகட்டிவ் வாக்கியம். ஓகேங்களா? இப்ப நான் 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருக்கவில்லையா. இது ஒரு நெகட்டிவ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ்ல இன்டர்கேட்டிவ்ல நெகட்டிவ் வாக்கியம், நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ அதே தான். இப்போ ஹேவ், ஹேஸ், ஹேவுக்கு ஹேவை கொண்டு வரோம். ஐங்கிற சப்ஜெக்டுக்கு அடுத்த சப்ஜெக்ட் என்ன? ஐ தான். என்ன? ஹேவ் ஐ. அடுத்து என்ன? நாட் பீன். இந்த நாட் பீன், இந்த பீனுக்கு இடையில ஒரு நாட்டு, நாட் பீன். இங்க பாசிட்டிவ். இது பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ்ல பாசிட்டிவ், இது இன்டர்கேட்டிவ் நெகட்டிவ். இப்போ பாசிட்டிவ் வாக்கியத்தில் என்ன இருக்கு? ஹேவ் ஐ பீன் வாட்சிங் டிவி ஃபார் 2 hours. இங்க ஹேவ் ஐ நாட் பீன். இந்த ஐ சப்ஜெக்டுக்கும் பீனுக்கு இடையில ஒரு நாட் சேர்க்கணும். இந்த சப்ஜெக்டுக்கும் பீனுக்கு இடையில ஒரு நாட் சேர்த்தா அதுதான் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ்ல இன்டர்கேட்டிவ்ல நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ். ஓகேங்களா? Have I not been watching TV for 2 hours? அந்த ஃபார்ங்கிறது ஏற்கனவே முன்னாடி கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஃபார் ஏன் வந்துச்சுன்னா, அதாவது நேரம், எவ்வளவு நேரங்கிறது டூரேஷன். அப்படி வந்தா ஃபார்னு போடணும். எவ்வளவு காலம்ங்கிறதுக்காண்டி எவ்வளவு எப்போதிலிருந்து, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்ப நேரம் தெரிஞ்சா சின்ஸ்ங்கிற ப்ரீபோசிஷனை நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் பார்த்துட்டோம். பாசிட்டிவ் பார்த்துட்டோம், நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ்லையும் பார்த்துட்டோம். பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ்லையும் பார்த்தோம், நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ்லையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஒரு சென்டென்ஸை நம்ம பார்க்க போறோம். அவள் காலையிலிருந்து நாட்டியம், அதாவது டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கிறாளா அப்படிங்கிறது தான் இப்ப சென்டென்ஸ். அவள் காலையிலிருந்து டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கிறாளா. இருக்கிறாளுங்கிறது பாசிட்டிவ். ஓகேங்களா? இருக்கவில்லைங்கிறது நெகட்டிவ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல. அவள் காலையிலிருந்து டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கிறாளா அப்படிங்கிறது present perfect continuous tenseல பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். ஓகேங்களா? அவள் காலையிலிருந்து டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கிறாளா. ஓகேங்களா? கேள்வி கொஸ்டின் மார்க்கு முக்கியம் கேள்வியில. இப்போ அவள்னு வந்திருக்கு. அவள் என்ன பண்ணணும்? ஹேஸ்ங்கிற ஆக்சிலரி வெர்பை முன்னாடி கொண்டு வரணும். கொஸ்டின்க்கெல்லாம் இப்பயும் சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. ஆக்சிலரி வெர்பை தான் முன்னாடி கொண்டு வரணும். இப்போ ஹேஸ்ங்கிற ஆக்சிலரி வெர்பை முன்னாடி கொண்டு வந்துட்டோம். அடுத்து என்ன இருக்கு? சப்ஜெக்ட். இங்க சப்ஜெக்ட் யாரு? அவள். அவளுக்கு என்ன இங்கிலீஷ்ல? சி.
has she. அடுத்து என்ன இருக்கு? ஒரு பீன் சேர்க்கணும். சப்ஜெக்ட் கூட ஒரு பீன். has she been. அடுத்து என்ன? V1 verb. V1 verb கூட INC சேர்க்கணும். V1 verb என்ன? டான்ஸுக்கு. டான்ஸ் தான். ஓகேங்களா? இப்ப டான்ஸோட INC சேர்த்தா டான்சிங். ஓகேங்களா? டான்சிங். has he been dancing. அடுத்து என்ன? அவள் காலையிலிருந்து டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கிறாளா? since morning. ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. ஆரம்ப நேரங்கிறது காலையிலிருந்துன்னு வந்துருச்சு. ஆரம்ப நேரம். அதனால தெரிஞ்சதுனால ஆரம்ப நேரம் என்ன இங்க since morning. சின்ஸ்ங்கிற ப்ரிபோசிஷனை நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா? இப்ப இதுல நெகட்டிவ் சென்டென்ஸை பார்ப்போம். நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ். இப்போ அதே தான், வேற சிம்பிள் தான். அதே ஆக்சிலரி வெர்ப். அவள் காலையிலிருந்து டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கவில்லையா? காலையிலிருந்து டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கவில்லையா அப்படிங்கிறது தான் நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். இப்ப அதே அவளுக்கு என்ன பண்ணணும்? ஹேஸ்ங்கிறது தான் வரும். அதனால கேஸ போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட். இங்க சப்ஜெக்ட்டுக்கு அவள் சி. அடுத்து என்ன பண்ணணும்? என்ன சொல்லியிருக்கேன்? சப்ஜெக்ட்டுக்கும் பீனுக்கு இடையில ஒரு என்ன சேர்க்கணும்? நாட். வெரி குட். நாட். ஹேஸ் சி not been dancing. verb கூட எங்க சேர்த்திருக்கோம்? since morning. ஓகேங்களா? has he not been dancing since morning. இப்போ இப்படி இது எழுதும்போது இதுதான் கரெக்ட். ஆனா நம்ம ஸ்போக்கன் பிரகாரம் சுருங்கிய வடிவம் has. இந்த ஹேஸ் நாட்டையும் சுருக்குனா hasn't. see dancing since morning. இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? hasn't see dancing since morning. ஏன்னா இங்க ஹேஸையும் நாட்டையும் சுருக்கிட்டோம். அதனால ஹேஸ்ன்ற முன்னாடி வந்துருச்சு. ஓகேங்களா? ஹேஸ்ன் சி அடுத்த சப்ஜெக்ட் வந்துடும். டான்சிங் சின்ஸ் மார்னிங். இந்த ஹேஸ் நாட்டோட சுருங்கிய வடிவம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கிலீஷ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பேரு ஹேஸ்ன்ட். ஓகேவா? இப்ப அடுத்து ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். அவர்கள் 2 வருடமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் 2 வருடமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்ப நம்ம கேள்வி, அவர்கள் 2 வருடமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நெகட்டிவ். பாசிட்டிவ் என்னது? இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். இன்டர்கேட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ் பார்க்குறோம். ஓகேங்களா? இப்ப அவர்கள் 2 வருடங்களாக கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறார்களா? அவர்கள் 2 வருடங்களாக கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ அவர்கள்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு. அதை நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இங்க உங்க ஃபார்முலா பாருங்க. பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ்ல அவர்கள் டே என்ன பண்ணணும்? ஹேவ்ங்கிற ஆக்சிலரி கொண்டு வரணும்னு சொல்லி போயிட்டு இருக்கா. ஹேவ்.
அதனால ஹேவ் போட்டுக்கிறோம். அடுத்து என்ன வந்திருக்கு? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ங்கிறது யாரு? தே. ஹேவ் தே. அடுத்து என்ன? பீன். ஒரு பீன் சேர்க்கணும். ஹேவ் தே பீன். என்ன பண்றாங்க? வெர்பு என்ன இங்க? வெர்பு வந்து விளையாடுறது. விளையாடுறது என்ன இங்கிலீஷ்ல? பிளே. வெர்பு வந்து பிளே. அப்ப பிளே கூட ஐ சேர்த்தா பிளேயிங். Have they been playing cricket? அடுத்து என்ன வரும்? எத்தனை வருடங்களாக? ஃபார். ஏன்னா காலம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆரம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு, அதனால வந்து ஃபார் 2 years. ஓகேங்களா? புரியுதா? இப்ப அடுத்து நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் பார்ப்போம். அவர்கள் 2 வருடங்களாக கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கவில்லையா அப்படிங்கிறது தான் நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல. ஓகேவா? அவர்கள் 2 வருடங்களாக கொண்டே இருக்கவில்லையா? அவர்கள் 2 வருடங்களாக கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கவில்லையா அப்படிங்கிறது தான் நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல. ஓகேவா? இப்போ வந்து நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த சென்டென்ஸை பார்த்துருவோம். இப்போ வரைக்கும் அவர்களுங்கிறதுக்கு வந்து அதே ஹேவ் தே, அதுதான் ஹேவ் தே. ஹேவ் தே என்ன சொல்லியிருக்கேன்? இந்த பீனுக்கும் இந்த சப்ஜெக்டுக்கு இடையில என்ன பண்ணணும்? ஒரே ஒரு நாட் சேர்க்கணும் சொல்லியிருக்கேன்னா, ஹேவ் தே நாட் பீன். என்ன இங்க வந்து பிளேயிங் வர்பு கூட ஐந்து சேர்க்கிறோம். கிரிக்கெட் ஃபார்ங்கிறத டூரேஷன் வந்துருச்சு, அதனால 2 years. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்து வந்து டெஸ்ட். ஓகேவா? இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு சென்டென்ஸ். கமலா என்ன பண்ற? கமலா மாலையிலிருந்து உணவு சமைத்துக் கொண்டே இருக்கிறாளா? கமலா மாலையிலிருந்து உணவு சமைத்துக் கொண்டே இருக்கிறாளா அப்படிங்கிறது தான் ஒரு நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல. கமலா மாலைங்கிறத விட 5 மணியிலிருந்து, மாலை 5 மணியிலிருந்து அப்படின்னு வச்சுக்கலாம். மாலை 5 மணியிலிருந்து, மாலை 5 மணியிலிருந்து உணவு என்ன சாதம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சாதம்னு வச்சுக்கோங்க. சாதம் சமைத்துக் கொண்டே இருக்கிறாளா? ஓகேவா? ஒரு கொஸ்டின் மார்க் இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலும் சரி. கமலா இங்க யாரு சப்ஜெக்ட்? கமலாங்கிறவங்க தான் சப்ஜெக்ட். அதனால கமலா ஒரு பேர் வந்ததுனால என்ன பண்ணணும்? ஹேஸ்ங்கிற ஆக்சிலரி முன்னாடி கொண்டு வரணும். ஹேஸ். அடுத்து இங்க யார் சப்ஜெக்ட்? கமலா சப்ஜெக்ட் கொண்டு வந்துடணும். எஸ் கமலா. அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு பீன் சேர்க்கணுமா? எஸ் கமலா பீன். இங்க வெறுப்பு என்ன? குக்கிங். குக். எஸ் கமலா பீன் குக்கிங் ரைஸ். சாதத்துக்கு ரைஸ் பேர் இங்கிலீஷ்ல. ஓகேவா? எஸ் கமலா பீன் குக்கிங் ரைஸ் சின்ஸ். இங்க வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. சின்ஸ்
5 PM. மாலைங்கிறது போட தேவையில்லை, ஏன்னா பிஎம்ங்கிறதுனால போட்டோம், அதனால மாலைன்னு போட தேவையில்லை. ஓகேவா? Has Kamala been cooking rice since 6 PM? ஓகேவா? இதே நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ்னா கமலா மாலை 5 மணியிலிருந்து சாதம் சமைத்துக் கொண்டே இருக்கவில்லையா? கமலா மாலை 5 மணியிலிருந்து சாதம் சமைத்துக் கொண்டே இருக்கவில்லையா? ஓகேவா? இப்ப கமலாங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதனால கேஸ் போடுறோம். அடுத்து சப்ஜெக்ட் இங்க கமலா போட்டுக்கிறோம். அடுத்து என்ன, இந்த சப்ஜெக்டுக்கும் பீனுக்கு இடையில ஒரு நாட் சேர்க்கணும் சொல்லியிருக்கேன் நான், நல்லா வச்சுங்க. நாட் கேஸ் கமலா நாட் பீன், கேஸ் கமலா நாட் பீன் என்ன சொல்லியிருக்கேன், குக்கிங். வெறுப்பு கூட ஐஎன் சேர்த்துட்டோம். குக்குனா சமைக்கிறது, குக்கிங்னா சமைத்து கொண்டிருக்கிறது, ஐஎன் சேர்க்கிறது. பிரசன்ட் கண்டினியூஸ்னால நம்ம ஐஎன்சி சேர்க்கிறோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்துட்டாவே நம்ம வந்து ஐஎன்சி சேர்க்கணும், அது எந்த சென்டென்ஸ் இருந்தாலும் சரி. Kamala has not been cooking rice since 5 PM. ஓகேங்களா? ஓகேவா? இப்போ WH கொஸ்டின் பார்க்க போறோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து WH வேர்டை பயன்படுத்தி எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறது. இப்போ WH வேர்டுனா WHல ஆரம்பிக்கிறது. WHல என்னென்ன ஆரம்பிக்குது? வாட் என்ன, ஒய் ஏன், ஹவு எப்படி, ஒய் ஏன், ஹூ யார், ஹூம் யாரை, ஹூஸ் யாருடைய, வேர் எங்கே, இந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்விதான் WH கொஸ்டின். ஓகேவா? இப்போ வந்து கமலா மாலை 5 மணியிலிருந்து சாதம் சமைத்து கொண்டே இருக்கிறாளா அப்படிதான். இது வந்து எஸ்ஆர்னோ கொஸ்டின். அதாவது எஸ்ஆர்னோ கொஸ்டின் என்ன தெரியுமா, இன்டர்கேட்டிவ்ல 2 டைப்ஸ், ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். அதுதான் எஸ்ஆர்னோ கொஸ்டின் சொல்றோம். அதுதான். ஓகேங்களா? இங்க வந்து WH கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால கமலா எவ்வளவு நேரமாக சாதம் சமைத்துக் கொண்டே இருக்கிறாள்னு WH கொஸ்டின் வச்சு கேள்வி கேட்கலாம். WH கொஸ்டின் எவ்வளவு நேரங்கிறது ஹவு லாங், அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாக்கு வந்துடணும். ஹேஸ். அடுத்து என்ன, சப்ஜெக்ட் இங்க யாரு, கமலா. How long has Kamala been cooking rice? கொஸ்டின் மார்க். இதுதான் இது. How long has Kamala been cooking rice? ஓகேவா? கமலா எவ்வளவு நேரமாக சமைத்துக் கொண்டிருக்கிறாள், அதாவது சாதம் சமைத்துக் கொண்டிருக்கிறாள். இதுக்காக தான் எழுதிக்கல, நோட் பண்ணிக்கங்க. கமலா எவ்வளவு நேரமாக சாதம் சமைத்துக் கொண்டு இருக்கிறாள். அப்படிங்கிறது தான் WH கொஸ்டின். இதுல எப்படி கேட்கலாம், கமலா என்ன சமைத்துக் கொண்டிருக்கிறாள். ஓகேவா? அப்படின்னா வாட்னா என்ன, வாட் ஹேஸ் கமலா, அடுத்து என்ன, பீன் குக்கிங். அவ்வளவுதான், ரைஸ் போட வேண்டியதில்லை. அதான் இங்க நம்ம என்ன சமைத்துக்கணும்னு கேட்கிறோமே, வாட் ஹேஸ் கமலா பீன் குக்கிங், கமலா என்ன சமைத்துக் கொண்டு இருக்கிறாள். ஓகேவா? அடுத்து ஏன் சமைத்துக் கொண்டிருக்கிறாள்னு சொல்லலாம். ஏன், ஒய், இங்க வந்து வாட் எடுத்துட்டு ஒய் பட்டும் போட்ட வேண்டியதான். ஒய் ஹேஸ் கமலா பீன் குக்கிங். அடுத்து கமலா எங்கே சமைத்துக் கொண்டிருக்கிறாள்.
அடுத்து இந்த ஒய் இதை எடுத்துட்டு இதுக்கு ஒய்க்கு பதில் வேர் ஹேஸ் கமலா பீன் குக்கிங். ஓகேங்களா? இது மாதிரி தான் நம்ம WH கொஸ்டின் வேர்டை பயன்படுத்தி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அடுத்து ஒரே இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். நான் 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருக்கிறேனா அப்படின்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட்ல. அதுக்கு நம்ம வந்து WH வேர்டை பயன்படுத்தி எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கலாங்கிறத பார்ப்போம். நான் 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருக்கிறேனா? ஓகேவா? இப்ப நான் 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருக்கிறேன்னாங்கிறதுக்கு ஐக்கு வந்து ஹேஸ், ஹேவ், have I been watching TV for 2 hours? ஓகேங்களா? இது வந்து இன்டர்கேட்டிவ்ல பாசிட்டிவ். இது நம்ம எப்படி கேள்வி கேட்கறது? எவ்வளவு நேரமாக நீ டிவி பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? இப்ப அதுக்கு வந்து how long, அதே how long தான். how long I have I been watching TV? How long have I been watching TV? நான் எவ்வளவு நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து WH வேர்டை பயன்படுத்தி கேட்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி வந்து வாட், ஒய், ஹவு, ஒய், ஹூ, ஹூம், ஹூஸ், வேர், இந்த மாதிரி WH வேர்டை பயன்படுத்தி நம்ம வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சென்டென்ஸை மேக்கப் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஹோம்ஒர்க்கும் சேர்ந்து தான் அது. ஓகேங்களா? இப்போ பார்த்துருவோம். ஹோம்ஒர்க்கு டெஸ்ட்டும் சேர்ந்து தான் அது. இப்போ அவள் 2 வாரங்களாக பாடிக்கொண்டே இருக்கிறாளா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து எப்படின்னா அவளுங்கிறதுனால ஹேஸுங்கிறது போட்டிருக்கோம். ஹேஸுங்கிற ஆக்சிலேட்டர் போட்டிருக்கோம். அடுத்து சப்ஜெக்ட் சி, அவளுக்கு சி. அடுத்து பீன் போட்டாச்சு. அடுத்து வெறுப்பு என்ன? பாடுறது. பாடுறது வந்து சிங். வெறுப்பு அஞ்சு தான் சிங்கிங். ஃபார் டூரேஷன் தெரிஞ்சதுனால ஃபார் 2 hours போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து அவள் 2 மணி நேரமாக பாடிக்கொண்டே இருக்கவில்லையா? ஹேஸ் சி. இந்த சிக்கும் பீன் கடையில் ஒரு நாட் சேர்த்துட்டோம். ஹேஸ் சி நாட் பீன் சிங்கிங் ஃபார் 2 hours? ஓகேங்களா? ஃபார் 2 hours. அடுத்து வந்து நாங்க 2010 ஓடிக்கொண்டே இருக்கிறோமா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். ஹேவ், நாங்களுக்கு ஹேவ்ங்கிற ஆக்சிலேட்டர் கொண்டு வந்துட்டோம். அடுத்து வி, சப்ஜெக்ட் வந்து வி, நாங்களுக்கு. அடுத்து பீன். அடுத்து ரன்னிங்கிறது வந்து ப்ரெசன்ட் ஃபார்மோட ஒரு ஐடென்டி சேர்த்துருக்கோம். சின்ஸ், இங்க வந்து எவ்வளவு நேரங்கிறது தெரிஞ்சு வச்சு, அதனால எது எப்போதுல இருந்துன்னு வந்துருச்சு, அதனால சின்ஸ் சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? சின்ஸ் 2010. ஓகேங்களா? நாம் 2010 ஓடிக்கொண்டே இருக்கவில்லையா அப்படிங்கிறது வந்து have we not been. இந்த சப்ஜெக்டுக்கும் பீனுக்கு இடையில ஒரு நாட் சேர்த்துட்டோம். have we not been running since 2010. ஓகேங்களா? இதே மாதிரி வந்து WH வச்சு கேட்கலாம். நாம் எப்போதிலிருந்து நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வாட் சேர்த்துட்டு வாட் சேர்க்க வேண்டியதில்லை.
எப்போதுன்னா வென்னா when have we not been running since 2010. ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி தான் இதுவும். அவள் 2 வாரங்களா, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இது மாதிரி பேசலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இன்டர்கேட்டிவ் பார்த்துட்டோம். இன்டர்கேட்டிவ் வந்து WH கொஸ்டின் பார்த்துருக்குறோம். பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ், நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் இதெல்லாம் பார்த்துக்கிறோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ், நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ், WH கொஸ்டின் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நாளைக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஆரம்பிக்க போகிறோம். இது இன்னையோட ப்ரெசன்ட் டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ப்ரெசன்ட் டென்ஸில் மொத்தம் 4 வகை 4 டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்குது. அதில் 4 டைப்ஸும் முடிஞ்சிருச்சு. மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் டென்சஸ் வந்து 12. அதில் வந்து 4 டென்சஸ் முடிஞ்சிருச்சு. ப்ரெசன்ட் டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ப்ரெசன்ட் டென்ஸில் 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.